பிரீமியம் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற வாரம் படிப்பாரா மாட்டாரா எப்படி அறிவது அப்படிங்கிற அந்த வீடியோவில் ஒருவர் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறார் அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. ஆனால் இதுக்கு நிறைய பேர் பதில் சொல்லிட்டீங்க. கிட்டத்தட்ட பிரீமியம் வீடியோவில் மட்டும் இந்த பதில் சொன்னவங்களை தேடுறதுக்கே ஒரு 2 hour 3 hour ஆகுது. பிரீமியம் வீடியோவில் மட்டும் நான் யார் பேரையும் இந்த தடவை வாசிக்க போறதில்லை. நான் பொது வீடியோவில் 100க்கும் மேலானவர்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் பிரீமியம் வீடியோவில் ஒரு 200 பேருக்கும் மேற்பட்டவர்கள் பதில் கரெக்டாகவே சொல்லியிருக்கிறீங்க. ஒரு சில நிலைகளில் சரியாக பதில் சொல்லுகிறீர்கள் என்பது ஒரு ஆர்வமாக நல்லா இருந்தாலும் கூட அவங்க பேரெல்லாம் வாசிக்க முடியாம போகிறது அப்படிங்கிற ஒரு கவலையும் உண்டு. அதனால இந்த முறை மட்டும் நான் யாருடைய பேரையும் வாசிக்க போறதில்லை. ஏன்னா ஏகப்பட்ட பேர் துல்லியமான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. அதுலேயும் குறிப்பா சில பேர்லாம் முதல் முறையா பதில் சொல்லியிருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். என்னங்கய்யா இந்த மாதிரி முதல் தடவை பேர் நம்ம இது பதிலை சொல்லியிருக்கிறேன், அப்போ கூட அவர் நம்ம பேரை வாசிக்கலையே அப்படின்ற மாதிரியான வருத்தம் இருக்கும். இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் சரியான பதிலை சொல்லியிருப்பதால் 200 பேரையும் வாசித்துக் கொண்டிருப்பது என்பது இயலாத காரணம்ன்றதுனால இந்த முறை சரியான பதில் சொல்லவங்களை நான் வாசிக்க போறதில்லை. ஆனா அடுத்த தடவை யாருமே பதில் சொல்லாத மாதிரி இந்த வீடியோடைய இதுல கஷ்டமான கேள்வி தான் கேட்க போறேன். இப்போது போன வாரம் சென்ற வீடியோல கேட்ட கேள்வியுடைய இது வந்துருச்சு. இவர் என்ன படிக்கலாம், என்ன படிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்றத தகப்பனுடைய கேள்வி. பாருங்க, திரையில ஜாதகம் வந்துருச்சு. 31/8/2009 மத்தியானம் 1 மணி 10 நிமிஷத்துல பிறந்த, திருச்சியில பிறந்த ஜாதகம். விருச்சிக லக்னம், 2ல் சந்திரன், 3ல் குரு ராகு, 8ல் செவ்வாய், சுக்கிரன் கேது 9ல, 11 10ல சூரியன் சனி, 11ல புதன். இந்த இடத்துல கன்னியும் சுபத்துவம், புதனும் சுபத்துவம். கன்னியும் புதனும் சுபத்துவமாகி ராசிக்கு 10ஆம் இடத்தோடு இங்கே புதன் தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால ஆடிட்டர் சிஏ படிக்கிறதுக்கு உங்க பையன் ஆர்வமா இருப்பாருங்க. அதுல அவர் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு, அதுதான் அவர் படிப்பாருங்க அப்படின்னு. ஐயா அவர் தான் அதான் ஏன் படிக்க ஆசைப்படுறாருன்னு சொல்றாரு. ஆக இவர் ஆடிட்டர் படிப்பார் என்பது சரியான பதில். ஆடிட்டருக்கு படிக்க ஆசைப்படுகிறார். அதுக்கு அடுத்து யோக தசைகள் வருது. சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, யோக தசைகள் வந்தா அது கண்டிப்பா அவர் படிப்பார். ஆகவே ஆடிட்டர் படிக்க விரும்புகிறார், சிஏ படிக்க விரும்புகிறார் என்று சொன்னவர்கள் எல்லோருமே என்னுடைய பாராட்டுக்கு உரியவர்கள். பேர் வாசிக்கிறதுல வருத்தப்பட வேண்டாம். அடுத்த கேள்வி ரொம்ப டஃப்பான கேள்வி. இந்த வீடியோட கடைசியில நான் கேட்கிற கேள்வி படு டஃப்பான கேள்வி. ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டீங்க. அதனால எப்படியும் ஒருத்தராவது பதில் சொல்லியிருப்பீங்க. சந்தோஷமா அடுத்த வாரத்துல பேர் சொல்றேன். நிறைய பேரை வாசிக்க முடியாது. உண்மையிலேயே புதன் சுபத்துவமாக இருந்தா கல்வி அமைப்புகள்ல அமைப்புகள்ல சிஸ்டம், சாப்ட்வேர், கணிதம், கணக்கு வழக்கு, அக்கவுண்ட், இது மாதிரியான விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள், ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள். புதன் வலுத்திருக்கின்ற ஒருவர், புதன் சுபத்துவமாக இருக்கின்ற ஒருவர், இப்ப போன வார கேள்வி மாதிரி ஆடிட்டராக படிப்பார், கம்ப்யூட்டராக இருப்பார். இதுல ஆடிட்டிங்க்கு கன்னி, அதே நேரத்தில் அறிவு சார்ந்த துறைகள், ஆராய்ச்சி சார்ந்த துறைகள்ல, ஜோதிடம் போன்ற துறைகள்ல மிதுனத்திற்கு சுபத்துவம் கிடைக்கும் போது அது வரும். அப்போ ஒரு நேரத்தில் நீங்க ஒரு தொழிலை கணிப்பதற்கு எப்படி எடுத்துக்கணும்? பாவக சுபத்துவம், எந்த கிரகத்தினுடைய பாவகம் சுபத்துவமாக இருக்கிறது, எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறது, இது ரெண்டுக்குள்ளேயுமே அப்படியே டிராவல் பண்ணா போலீஸா இருக்கிறதுக்கு மேஷம், டாக்டரா இருக்கிறதுக்கு விருச்சிகம். ஆனா இதே நேரத்தில் இதுவும் கொஞ்சம் சில நேரங்களில் குழப்பத்தை தரும். அப்ப விருச்சிகத்தில் இருக்கிறவங்க போலீஸா இல்லையா? இருக்கிறாங்க. நான் லக்னப்படி சொல்றேன். எந்த பாவகம் சுபத்துவமா இருக்கிறது, எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறது என்பதை வைத்து புதன் சுபத்துவமாக இருந்தால் ஆராய்ச்சி, கல்வி, அக்கவுண்ட், சிஏ, ஆடிட்டர், சாப்ட்வேர், ஆலோசனை, கன்சல்டிங் சொல்லப்படக்கூடிய அறிவுரை சொல்லுதல், இது போன்ற அமைப்பு, பேங்கிங்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகளை புதனுடைய சுபத்துவ தன்மைக்கேற்ப நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். சரி, அதே நேரத்தில் செவ்வாய் சுபத்துவமாக இருந்தா நான் அடிக்கடி சொல்ற மாதிரி மருத்துவம், விளையாட்டு, மருத்துவம், காவல்துறை, விளையாட்டு அப்படிங்கறத காவல்துறை, ராணுவம் போன்ற அமைப்புகள், அதிகாரமும் காவல்துறை அமைப்புகள் தான். மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்புன்னு சொல்லுவேன், பூமின்னு சொல்லுவேன். இப்ப இது எல்லாமே சிம்பிளா உங்களுக்கு புரியும். முதல் நிலை சுபத்துவம் மருத்துவத்தை செவ்வாய் குறிக்கும். செவ்வாயின் வீடுகளும் செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒருவர் சரியான தசாபுக்தி அமைப்புகள், அவருக்கு யோக தசாபுக்தி அமைப்புகள் கை கொடுக்குமாயின் அங்கே 10ஆம் இடமும் அந்த இடத்தோடு கொஞ்சம் வலுவாக ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு அந்த செவ்வாய் அமையும் பொழுது
அவருக்கு நான் செவ்வாயின் துறைகள்ல படிநிலை அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல பங்கமற்றிருக்கின்ற செவ்வாய் மருத்துவராகவும், கொஞ்சம் குறைச்சலா இருக்கக்கூடியவர் அதிகாரியாக, ராணுவத்தில் இருக்கக்கூடியவராக, விளையாட்டில் ஆர்வம் இருக்கக்கூடியவராக, சற்று சனி கலந்து விட்டால் கட்டிட இன்ஜினியர் என்று சொல்லப்படக்கூடிய சிவில் இன்ஜினியராக, கொஞ்சம் பல் மருத்துவராக, அந்த செவ்வாய் கலக்கும் போதே கால்நடை மருத்துவராக, பல் மருத்துவராக, பிசியோதெரபிஸ்டாக, மாற்றுமுறை மருத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய ஆயுர்வேதம், சித்தா போன்ற அமைப்புகளோடு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படியே பாவத்துவத்தோடு கொஞ்சம் லைட்டா சுபத்துவம் ஆகும்போது கரிகடக்காரரு, கல்யாண சமயக்காரரு, தானே ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல் வச்சிருக்கிறாரு, நெருப்புக்கு பக்கத்துல இருந்து ஃபாஸ்ட் ஃபுட் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு என்பது போன்ற அமைப்புகள் வந்துருது. சனியும் கும்பமும் சுபத்துவமா இருக்கிறது, மகரமும் சுபத்துவமா இருக்குன்னா என்ன வந்துரும் அடிக்கடி சொல்றேன். இப்ப திரையில இந்த தெரிகிற ஜாதகத்துல பாருங்க, சனி சுபத்துவம். ஆனா சனியை எடுத்துடணும். சனி சுபத்துவம் என்ன? சனி பகை வீட்டிலிருந்து உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். சனி பகை வீட்டிலிருந்து உச்சகுருவின் பார்வையில் இருப்பதா இங்கே சனி இரண்டாம் நிலை சுபத்துவமாக ஆகிவிடுகிறார். சரி, புதன் சுபத்துவமாக இருக்கிறார். புதன் நட்பு வீட்டில் இருக்கிறார். நட்பு வீட்டிலிருந்து சுபத்துவமாக இரட்டை சுவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரனோடும் உச்சகுருவோடும் பார்க்கிறார். புதன் சுபத்துவம். அதுக்கப்புறம் அப்படியே சுக்கிரன் செவ்வாய்க்கு போயிடுங்க. செவ்வாயும் நட்பு வீட்டில் தான் இருக்கிறார். உச்ச சுக்கிரனோடு இருக்கிறார். உச்சகுருவின் வீட்டில் இருக்கிறார். உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல செவ்வாய்க்கும் இரட்டை சுவர்கள் தொடர்பு ஏற்பட, புதனுக்கும் இரட்டை சுவர்கள் தொடர்பு ஏற்படுகிறது. அப்ப புதனுடைய துறைகள்ல படிப்பாரா, செவ்வாயுடைய துறைகள்ல படிப்பாரா? லக்னத்துல சூரியன், புதன், சனி, 2ல சுக்கிரன், சந்திரன், 3ல ராகு, 4ல செவ்வாய், 10ல குரு, 9ல கேது. சரி, தசாபக்தி அமைப்புகள். பிறக்கும் போது புதன் தசை, 15 வருடம் 1 மாதம் 26 நாள், 70 வயது பெரியவர். இவர் நான் இந்த தொழில் பண்றேன்னு சொல்லல. சில பேர் எடுத்தடுப்பிலே ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா, உங்க சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த தொழில் நான் பண்றேன், கரெக்டா இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அதோட துலா லக்னம் சரியா போச்சுன்றதுனால லக்னத்தை சந்தேகப்படுறேன்னா நீங்க துலா லக்னத்துல தான் பிறந்திருக்கிறீங்க, உங்க தொழில் கரெக்டுன்ட்டேன். இந்த 70 வயது பெரியவர் ஒரு பெக்குலியரான ஒரு தொழிலை சொன்னார். அந்த தொழில் அப்படியே நம்முடைய சுபத்துவ பாபத்துவ விதிகளின் அடிப்படையில் நான் இப்போது சொன்ன ஒரு பாவக சுபத்துவத்தையும் ஒரு கிரக சுபத்துவத்தையும் பொருத்தி பார்க்கக்கூடிய அமைப்புல ஒரு தொழில் செய்கிறார். அந்த தொழிலுக்கு உள்ளேயும் ஒரு பர்டிகுலர் உட்பிரிவாக ஒன்று செய்கிறார். நான் வியாபாரம் பார்க்குறேங்க, நெல் வியாபாரம் பார்க்குறேன், வியாபாரத்திலேயே நான் நெல் வியாபாரம் பார்க்குறேன், வியாபாரத்திலேயே நான் இது பார்க்குறேன், இரும்பு வியாபாரம் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு இதா சொல்லுவோம்ல, அது மாதிரி இந்த பெரியவர் நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புல அவராக சொன்னார், நான் கண்டுபிடிக்கலங்க. ஆனா நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள்ல எப்படி ஒரு விதி அச்சடித்தாற் போல் பொருந்துகிறது என்பதற்காக இந்த வீடியோவை போடுறேன். இந்த பெரியவர் என்ன தொழில் செய்கிறார், அதற்குள்ள என்ன தொழில், அதாவது துல்லியமாக அவர் சொன்ன தொழில். நானே என்னுடைய விதியை பார்த்து பெருமைப்பட்டுக்கிறேன், அவ்வளவுதான். கடவுள் பரம்பொருள் இப்படிப்பட்ட ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறாரேன்ட்டு மாணவர்கள் சொல்லவே முடியாத யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா நான் ரொம்ப பெருமைப்படுவேன். நான் சொல்லல, ஆனா நம்முடைய விதியை நிரூபிக்கக்கூடிய ஒன்று. இந்த பெரியவர் என்ன தொழில் செய்கிறார்? வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.